நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் அமைந்திருக்கக்கூடிய தொகாநிலை தொடர் என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். அதாவது தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொகாநிலை இதற்கு முன்னாடி தொடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர் தொடர்னா என்ன? நான் இதற்கு முந்தைய நம்ம சொல் என்ற ஒரு இலக்கண பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா, இயல் 1ல் அப்பயே சொன்னேன். அதாவது சொல் எப்படி உருவானுச்சு? எழுத்துக்களால். ஒரு எழுத்து தனித்தோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்னது? சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது தொடர். சொற்கள் தொடர்ந்து நின்னா அது தொடர். எப்படி அப்படின்னா, இப்ப கண்ணன் புத்தகம் படித்தான். இப்ப பாருங்க, கண்ணன் சொல்லா, புத்தகம் ஒரு சொல்லா, படித்தான் ஒரு சொல்லா. பாருங்க, கண்ணன் புத்தகம் படித்தான். இது பாருங்க, இது 3 சொற்கள் தொடர்ந்து ஒரு பொருளை தருதா? கண்ணன் புத்தகம் படிக்கின்றான் என்ற ஒரு பொருளை தருதா? அப்ப பொருள் தரும் வகையில அந்த தொடர் அமைஞ்சிருக்கா? இதுதான் தொடர். சரிங்களா? அப்ப தொடர் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த தொடரானது இந்த தொடரோட பொருள், சரிங்களா? அப்ப பொருள் தரும் வகையில தானே இருக்கு. அப்ப அந்த பொருளோட முழுமை அடையும் வகையில் அமைந்தால், சரிங்களா? அப்ப சொற்கள் தொடர்ந்து பொருள் தருது. அந்த பொருளானது அத என்ன செயல் செய்தோ அந்த தொடரு, அந்த செயலானது முழுமை அடைந்தால் அது முற்று தொடர். சரிங்களா? அப்ப அந்த செயல் முழுமை அடையாமல் நின்றால் அது என்னது? முடியா தொடர். எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, கண்ணன் புத்தகம் படித்தான் சொன்ன இல்லைங்களா? இதுல என்ன செயல் வருது? என்ன பொருளை உணர்த்துது? கண்ணன் புத்தகம் படிக்கின்ற அந்த ஒரு பொருளை தருது. அப்ப அந்த படிக்கின்ற ஒரு செயல் இங்க செய்யுது இல்லைங்களா? அப்ப அந்த செயலானது முழுமை அடைஞ்சிச்சு. கண்ணன் புத்தகம் படித்தான். அப்ப அந்த செயலானது இங்க முழுமை அடைஞ்சிருச்சு. அப்ப இந்த தொடரானது இந்த முழுமை அடைந்த தொடர். அப்ப இது என்னது? ஒரு முற்று தொடர். அப்ப முற்று தொடர் தான் நம்ம வாக்கியம். அப்ப வாக்கியம் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு வாக்கியம் அப்படின்னு. அப்ப ஒரு வாக்கியம்னா என்ன? அந்த சொற்கள் தொடர்ந்து நிக்குது இல்லைங்களா, அந்த தொடரானது முழுமை அடைந்தால் அதுதான் வாக்கியம், அதாவது முற்று தொடர். சரிங்களா? நம்ம தொடர் பத்தி தானே பாக்குறோம், அதனால இங்க முற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். அது வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, இப்ப கண்ணன் புத்தகம் படித்து படித்தான், அந்த வாக்கியமானது முழுமை அடைஞ்சிச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, கண்ணன் புத்தகம் படித்து படித்து சென்றான், இல்ல படித்து போனான், படித்து வந்தான், படித்து முடித்தான், இதுல எது வேணாலும் முடியலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, கண்ணன் புத்தகம் படித்து, அப்ப அந்த சொல்லானது இப்ப இந்த தொடர் பாருங்க இன்னொரு சொல்லை எதிர்பார்த்து நிக்குது இல்லைங்களா? அப்ப இந்த தொடரானது என்னது? முழுமை அடையல. ஏன்னா இன்னொரு தொடரை எதிர்பார்த்து தான் நிக்குது. அப்ப அந்த தொடரானது முழுமை அடையல. அப்படி முழுமை அடையாமல் ஒரு தொடர் வந்துச்சு அப்படின்னா அது முடியா தொடர், அதாவது எச்ச தொடர். சரிங்களா? நம்ம எச்சங்கள் பார்க்கணும், பெயரச்ச வினையச்சம் பாக்குறீங்களா? பாருங்க, படித்து, கண்ணன் ஒரு சொல், புத்தகம் ஒரு சொல், படித்து அப்படிங்கிறது ஒரு சொல் தான். அப்புறம் தொடர்ந்து சொற்கள் தொடர்ந்து நின்றால் அது தொடர். அந்த தொடரானது முழுமை அடையாமல் நிற்கிறது இல்லைங்களா, அது முடியா தொடர், அதாவது எச்ச தொடர். அந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்ச தொடர், வினையை கொண்டு முடிந்தால் வினைச்ச தொடர். இப்ப கண்ணன் புத்தகம் படித்து சென்றான், படித்து போனான், பாருங்க, அது முழுமை அடையணும் அப்படின்னா சென்றான், போனான், வந்தான், இதெல்லாம் பாருங்க அது ஒரு செயல் தானே. அப்ப அது ஒரு வினை தானே. அப்ப இது வினையற்ற தொடர். சரிங்களா? இப்ப புத்தகம் படித்த பையன், அப்ப புத்தகம் படித்த, அப்ப புத்தகம் படித்த அந்த வாக்கியமானது பாருங்க, படித்த அடுத்து பையன், இல்ல யாரோ ஒரு மாலா, இல்ல யாரோ ஒருத்தங்க, அப்ப அது பெயரை கொண்டு முடியுதா? அது பெயரச்ச தொடர். சரிங்களா? இதெல்லாம் நீங்க ரொம்ப குழப்பிக்க வேணாம். சரிங்களா? தொடர்னா என்ன? சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு முழுமையான பொருளை தந்தால் அது முற்று தொடர். சரிங்களா? அப்படி முழுமையான பொருளை தரல அப்படின்னா அது முடியா தொடர். சரிங்களா? இந்த தொடர் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது என்னங்க? தொகாநிலை தொடர். சரிங்களா? தொகாநிலை. சரிங்களா? தொகா அதாவது வெளிப்படையாக. சரிங்களா? இப்ப 2 சொற்கள் இருக்கு. அப்ப அந்த 2 சொற்களை நம்ம சேர்த்து சொன்னா அது தொடர் தானே. இது ஒரு சொல், இது ஒரு சொல். அப்ப 2 சொற்கள் சேரும் போது அது ஒரு தொடர் தானே. அப்ப அந்த தொடரானது இப்ப 2 சொற்கள் சேரும் போது இருக்கீங்களா, அந்த தொடரானது, அந்த தொடர் அந்த தொடரோட பொருள், சரிங்களா, அதற்கு இடையில உருபோ இல்ல வேற ஏதாவது ஒரு சொல்லோ, சரிங்களா, உருபா இருக்கலாம் அல்லது சொல்லா இருக்கலாம், அது மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் தொகாநிலை தொடர்.
சரிங்களா? தொகா நிலை வெளிப்படையான நிலையில். தொடர்னா என்ன? சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் வகையில் அமையணும் இல்லைங்களா? அப்ப தொகா நிலை அப்படின்னா என்ன? ஒரு சொல்லோ ஒரு உருவோ, சரிங்களா, இரண்டு சொற்களுக்கு இடையில். ஏன்னா சொற்கள் சேர்ந்து வந்தாதான் அது தொடர் இல்லைங்களா? அப்ப அந்த சொற்களுக்கு இடையில் உருவோ அல்லது சொல்லோ, சரிங்களா, ஒரு உருவா இருக்கலாம் அல்லது சொல்லா இருக்கலாம். அது வந்து வெளிப்படையா, சரிங்களா, அதுக்குள்ள மறைஞ்சு வராம வெளிப்படையா நின்று பொருள் உணர்த்தணும். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, காற்று வீசியது, சரிங்களா, காற்று வீசியது. அப்ப காற்று அப்படிங்கிறது ஒரு சொல், வீசியது அப்படிங்கிறது ஒரு சொல், சரிங்களா, இது ஒரு சொல் இது ஒரு சொல். அப்ப இந்த சொற்கள் தொடர்ந்து நின்று இது வந்து ஒரு தொடர். காற்று வீசியது அப்படிங்கிறது ஒரு தொடர், அது நமக்கு தெளிவா தெரியும். அப்ப பாருங்க, இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் பாருங்க ஏதாவது ஒரு என்ன பொருளை உணர்த்தது? காற்று வீசுது. அப்ப காற்று வந்து அடிக்குது, காற்று வீசுது, காற்று வீசுது. இல்ல அனல் பறக்க, இப்ப வெயில் காலம் கோடை காலம் இல்லைங்களா, அனல் பறக்க காற்று வீசு இல்லைங்களா? அப்ப காற்று வீசியது அந்த பொருளை தருது இல்லையா? அப்ப அதற்கு இடையில ஏதாவது இந்த பொருளை உணர்த்தணும். ஆனா இந்த சொற்கள் வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்துச்சு. ஆனா இதற்கு இடையில ஏதாவது ஒரு உருவோ சொல்லோ மறைந்து வரணுமா? வராது, வரவும் தேவையில்லை. ஏன்னா இதுவே முழுமையான பொருளை உணர்த்து இல்லைங்களா? இதற்கு இடையில எந்த சொல்லும் உருவும் மறைந்து வரல தானே, வரல. அப்படிங்கும்போது தொகா நிலை தொடர். தொகா நிலைனா என்ன? இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில், சரிங்களா, ஒரு சொல்லோ ஒரு உருவோ வெளிப்படையா வந்தால், சரிங்களா, மறைந்து வராம வெளிப்படையா வந்தால் அது தொகா நிலை. அப்ப மறைந்து வந்தால் எப்படி அப்படிங்க? அது தொகை. தொகைனா மறைந்து வருவது. அதை நம்ம அடுத்த இயல்ல, மூன்றாம் இயல்ல பாத்துக்கலாம், சரிங்களா? அப்ப அங்க வரும்போது நான் தெளிவா சொல்றேன், சரிங்களா? இப்ப தொகா நிலை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குயில் கூவியது, சரிங்களா, குயில் என்ன பண்ணுது? கூவுது. அப்ப குயில் கூவியது இது ஒரு சொல் இது ஒரு சொல். அப்ப சொல் தொடர்ந்து நிற்பது தொடர். அப்ப குயில் கூவியது, இதற்கு இடையில குயில் என்ன பண்ணுது? கூவுது. அப்ப அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில ஒரு சொல்லோ ஒரு உருவோ வெளிப்படையாக தான் வரணும். மறைஞ்சு வந்திருக்கா? இங்க வரல, சரிங்களா, மறைந்து வரவில்லை, சரிங்களா. இது சொற்களுக்கு இடையில வெளிப்படையா வரணும், எதுவுமே தேவையில்லை. புரியுது இல்லையா? அப்ப தொகா நிலை தொடர். இப்ப தொகா நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இதோட வகைகள் நம்ம ஒன்னொன்னா பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும், சரிங்களா? தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். மைண்ட்ல எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது முதல்ல பாருங்க, எழுவாய் தொடர், சரிங்களா. தொடர் அப்படின்னு என்னன்னு சொன்ன, சொற்கள் தொடர்ந்து வந்து சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் அப்படின்னா தெரியும். அது என்னங்க? எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னா என்ன? நம்ம வேற்றுமைகள் தெரியும், சரிங்களா. வேற்றுமை உருவுகள் தான் 6. வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும், சரிங்களா. அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது, சரிங்களா. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது, சரிங்களா. அப்ப அதுல முதல் வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் எழுவாய். 8ஆம் வேற்றுமை விழி, சரிங்களா. அப்ப பாருங்க, முதல் வேற்றுமை என்னது? எழுவாய். அது என்னங்க? எழுவாய். எழுவாய், சரிங்களா. அப்ப ஒரு சொற்கள், அப்ப ஒரு சொல் இருக்குன்னா அதுல கண்டிப்பா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இது 3 இருக்கும், சரிங்களா. ஒரு சில இடங்கள்ல செய்யப்படும் பொருள் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனா எழுவாயும் பயனிலையும் கட்டாயமாக ஒரு தொடர்ல இடம்பெறும், சரிங்களா. எழுவாய் அப்படின்னா அந்த சொற்கள் எழுவதற்கு காரணமே அதுதான், சரிங்களா. அந்த சொற்கள் இல்லை அப்படின்னா அந்த தொடரே இல்லை. அப்போ ஒரு சொற்கள் எழுவதற்கு காரணமா இருக்குது இல்லைங்களா, அந்த சொல் அமைது இல்லைங்களா, அதுதான் எழுவாய். அந்த எழுவாய் என்ன பயனை அடையுதோ அது பயனிலை, சரிங்களா. அந்த பயனிலையை விலக்கி சொல்வதுதான் செயல்படும் பொருள், சரிங்களா. இப்ப கண்ணன் புத்தகம் படித்தான்னு சொன்ன இல்லைங்களா, கண்ணன் புத்தகம் படித்தான். யாரு புத்தகம் படித்தா? கண்ணன். அப்ப கண்ணன் அப்படிங்கிறது அந்த கண்ணன் என்ற ஒரு சொல் தான் அந்த தொடரே, அந்த சொல்லால் தான் அந்த ஒரு தொடரே உருவானுச்சு இல்லைங்களா. அப்ப அதுதான் எழுவாய். கண்ணன் வந்து என்ன ஒரு பயன் அடைஞ்சான்? படித்தான். அப்ப படிக்கின்ற ஒரு பயன், அது ஒரு செயல் இல்லைங்களா. அப்ப அந்த செயலை அடைந்தான் இல்லைங்களா, அப்ப படித்தான். என்ன படித்தான்? புத்தகம் படித்தான். அப்ப அந்த படிக்கின்ற ஒரு செயலை விலக்கி சொல்லுவது இல்லைங்களா, அதுதான் செய்யப்படும் பொருள், சரிங்களா. அப்ப எழுவாய் அப்படின்னா என்ன? ஒரு தொடர் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய சொல். அந்த சொல் இருந்தாதான் அந்த தொடரே அமையும்.
அந்த சொல் இல்லை அப்படின்னா அந்த தொடர் அமைவது இல்லை. சரிங்களா? எழுவாய், வாய், நம்ம வாய் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஏதாச்சும் சாப்பிடணும், நம்ம உடலுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு போகணும் அப்படின்னா எது வழியா போய் ஆகணும்? வாய் வழியாக தான். சரிங்களா? ஏதாவது சாப்பிடணும் வாய் வழியாக தான் சாப்பிட்டாகணும். சரிங்களா? நம்ம உடம்பு ஆரோக்கியமா இயல்பா இயங்கணும் அப்படின்னா, முழுமையா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டோ சாப்பிடணும் இல்லைங்களா? அப்ப எப்படி சாப்பிடுங்க? வாய். அது வழியாக தான் செல்வது இல்லைங்களா? ஏன் வாசல், வாசல் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு மறு சொல் தான். அது உண்மையான பேர் வந்து இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய். அதாவது வாய் எப்படின்னா என்ன, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணா அது வழியாகத்தான் வரணும். சரிங்களா? அப்போ ஒரு தொடர், அப்ப இல்வாய், எழுவாய், அப்ப எழுவாய், அப்ப எழு அப்படிங்கிறது அந்த தொடர் எழுவதற்கு காரணமா இருக்கிறது என்னது? அந்த எப்படி ஒரு நம்ம சாப்பிட்ற உண்ணக்கூடிய இப்ப உள்ள போறது எப்படி வாய் முதன்மையா இருக்கோ, இல்வாய் வாசல் சொன்னேன் இல்லைங்களா, அப்புறம் அந்த வாய் அப்படிங்கிறது உள்ள வர்றதுக்கு அது எப்படி முதன்மையா இருக்கோ, அதே மாதிரி ஒரு சொற்கள் எழுவதற்கு இதுதான் முதன்மை. சரிங்களா? இது இல்லை அப்படின்னா அந்த வாக்கியமானது இருக்காது. இப்ப பாருங்க, இனியன் கவிஞன். சரிங்களா? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்ணன் புத்தகம் படித்தான். சரிங்களா? ஏன்னா ஒரே நான் எடுத்துக்காட்டே வச்சு சொல்றேன், அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமானதை ஒரே மாதிரி சொன்னாதான் புரியும். சரிங்களா? அதனை வைத்து நீங்க வேற வேற எடுத்துக்காட்டு ட்ரை பண்ணுங்க. பாருங்க, கண்ணன் புத்தகம் படித்தான். அப்ப இந்த புத்தகம் படித்தான், யார் புத்தகம் படித்தா? இந்த தொடர் எழுவதற்கு எது காரணமா இருக்கு? கண்ணன். அப்ப கண்ணன் அந்த சொல் வழியாகத்தான். சரிங்களா? வாயின்னு சொன்னல, வாயினா அது வழியாக தான் செல்ல முடியும். அப்ப பாருங்க, இந்த தொடர் எழுவதற்கு எது காரணமா இருக்கு? எதன் வாயிலாக? அந்த கண்ணன் என்ற ஒரு சொல் வாய், அதன் வழியாகத்தான் அந்த தொடர் அமையும். அப்ப அந்த சொல் எழுவதனால மட்டும்தான் அந்த தொடரே அமையுது இல்லைங்களா? அப்ப பாருங்க, எழுவாய். சரிங்களா? அந்த எழுவாய், அப்ப எழுவாய் தொடர்ல ஒரு பெயர், வினை, வினா. சரிங்களா? இந்த 3 சொற்கள்ல சரிங்களா தொடர் அமைஞ்சிச்சு அப்படின்னா, சரிங்களா, எழுவாய் தொடர் பெயர்லையோ இல்ல வினையிலையோ இல்ல வினாலியோ சரிங்களா அமைஞ்சு அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்ப எழுவாய் என்ன சொன்ன, ஒரு தொடர் எழுவதற்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அப்ப அதோட பயனிலையானது ஒண்ணு பெயர்ல முடியணும், அப்படி இல்லைன்னா வினையில முடியணும், அப்படி இல்லைன்னா வினால முடியணும். சரிங்களா? இந்த எழுவாய் ஒரு தொடர்ல எது இருக்கணும்னு சொன்ன, எழுவாய், பயனிலை, அதற்கு இடையில செயல்படு பொருள், அது வரலாம் வராம கூட இருக்கலாம். ஆனா எழுவாயும் பயனிலையும் ஒரு தொடர்ல கட்டாயமாக இருக்கணும்னு இப்பதானே சொன்னேன். அப்ப பாருங்க, எழுவாய் அப்படின்னா என்னது? ஒரு சொல் எழுவதற்கு அந்த சொல் தான் தொடக்கம். சரிங்களா? அதுதான் எழுவாய். சரிங்களா? அந்த எழுவாய் வந்து ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலையும் கட்டாயமா இருக்கணும். பாருங்க, இனியன் கவிஞன். அப்ப இனியன் அப்படிங்கிறது கவிஞன். யாருப்பா கவிஞரு? யார் கவிஞரு? அவரோட பேர் என்ன? இனியன். அப்ப இனியன் தான் கவிஞர். அப்ப இனியன் என்ற ஒரு சொல் தான் இந்த தொடர் எழுவதற்கு காரணமா இருக்கு. அப்ப இது எழுவாய். அப்போ ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலையும் கட்டாயமா இடம்பெறணும். அப்ப பாருங்க, இதுல 2 சொல் தான் இருக்கு. அப்ப அடுத்த சொல் என்னதான் இருக்கணும்? பயனிலை. அந்த பயனிலையானது பெயர், கவிஞர் அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே. அப்ப ஒரு பெயரையோ வினையையோ வினாவையோ கொண்டு முடிந்தால், சரிங்களா, அதற்கு இடையில், சரிங்களா, பாருங்க, இதற்கு இடையில், சரிங்களா, சொல்லோ உருவோ எதுவுமே மறைந்து வராது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப தொகாநிலைன்னா என்ன? சொற்கள் வெளிப்படையான பொருளை உணர்த்தும். சரிங்களா? அந்த சொற்கள் மறைந்து வந்து பொருளை உணர்த்தாமல் வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்தும். இங்க பாருங்க, இனியன் கவிஞன். இனியன் கவிஞன், கவிஞர் யாரு? இனியன் தான். அப்ப பாருங்க, கவிஞர் யாரு? இனியன் தான். அப்ப இதுல எந்த சொல்லும் மறைஞ்சு வந்து பொருளை உணர்த்துதா? இல்ல ஏதாச்சும் ஒரு உருவு மறைஞ்சு வந்து பொருளை உணர்த்துதா? இல்லை, வெளிப்படையாக தான் நிற்குது. அந்த சொற்கள் என்னது? வெளிப்படையாக தான் நின்று பொருளை உணர்த்துது. சரிங்களா? அப்ப எழுவாய் தொடர் அப்படின்னா, எழுவாய் என்ற ஒரு சொல்லானது பயனிலையை கொண்டு முடியும் போது, அதாவது பெயர், வினை, வினா. பாருங்க, காவிரி பாய்ந்தது. பாய்ந்தது என்ன பாய்ந்தது? காவேரி. அப்ப காவேரி என்ற ஒரு சொல் தான் இந்த தொடர் எழுவதற்கு காரணம் இல்லைங்களா? அப்ப காவேரி அப்படிங்கிறது எழுவாய். சரிங்களா? அப்ப ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலையும் கட்டாயமாக இடம்பெறும். அதற்கு இடையில ஒரு சொல் வந்துச்சு, இந்த பயனிலையை விலக்கி சொன்னாதான் செயல்படும் பொருள். அது வரலாம் வராம கூட இருக்கலாம், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எழுவாயும் பயனிலையும் கட்டாயமா இருக்கணும். பாருங்க, காவிரி அப்படிங்கிறது என்னது? எழுவாய்.
பாய்ந்தது, பாய்ந்தது. அப்ப இந்த பாய்கின்ற ஒரு செயல், செயல் என்ன, வினை. அப்ப பாருங்க இங்க வந்து பயனிலையானது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கா? இப்ப இதற்கு இடையில பாருங்க சொல்லோ உருவோ ஏதாச்சும் ஒண்ணு மறைந்து வந்திருக்கா? வரல, வராது. சரிங்களா, மறைந்து வராது. அடுத்து பாருங்க, பேருந்து வருமா? வருமா, என்னம்மா வருமா? வருமா, என்ன வருமா? பேருந்து வருமா? அப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி எழுப்புமா? அது என்ன, எதை கேள்வி எழுப்பிட்டோம், அது என்ன கேள்வி? அது பேருந்து வருமா? சரிங்களா, விமானம் வருமா? ரயில் வருமா? பாருங்க, பேருந்து அப்படிங்கிறது இந்த தொடர் எழுவதற்கு காரணம். அப்ப பேருந்து அப்படிங்கிறது எழுவாய். அப்ப எழுவாய் பயனிலே ஒரு தொடர்ல கட்டாயமா அமையணும். அப்படி அமைகின்ற பொழுது இந்த எழுவாய் வந்து வினா என்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் வருமா அப்படிங்கிறது ஒரு வினாதான கேள்வி எழுப்புறோம் இல்லைங்களா, வினாதான. அப்ப இந்த எழுவாய் பெயர் என்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால், இல்ல இந்த எழுவாய் வினா என்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால், இந்த எழுவாய் வினை என்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால், சரிங்களா, அப்ப எழுவாய், எழுவாயானது பெயர், வினை, வினா, இதுல ஏதேனும் ஒன்று பயனிலையை கொண்டு முடிகின்ற பொழுது அதற்கு இடையில சொல்லோ உருவோ மறைந்து வராது. சரிங்களா, அப்ப தொகாநிலைனா என்ன, வெளிப்படையா வருது. அப்ப பாருங்க இந்த தொடரானது வெளிப்படையாகத்தான் வரும், மறைந்து வராது. புரியுது இல்லைங்களா? அப்ப இனியன் கவிஞர் இது எந்த வகை தொடர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது தொகாநிலை தொடர். அப்ப தொகாநிலையில எந்த வகை தொடர்? அப்ப எழுவாய் தொடர். சரிங்களா, இந்த புத்தகத்துல எடுத்துக்காட்டுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, உடனே காவேரி பாய்ந்தது, இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்பாங்க. இது எவ்வகை தொடர்? இது வந்து ஒரு எழுவாய் தொடர். சரிங்களா, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அப்ப பாருங்க, பேருந்து வருமா, எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். புரியுதுங்களா? இப்ப அடுத்து 2ஆம் தொடருக்கு போவோம். அடுத்து பாருங்க, 2வது தொடர் விழித்தொடர். விழி தொடர்னா என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப பாருங்க, விழி, விழினா என்ன? விழித்தல். அதாவது இப்போ ஒன்றை அழைப்போம். சரிங்களா, இப்ப நம்ம இங்க இருக்கலாம், அங்க இருக்கணும், எப்படி அழைப்போம்? நண்பா, கண்ணா, வா இங்க சொல்ல இல்லைங்களா, டேய் வாடா இங்க. அப்ப அங்க இருந்து அழைத்து கூப்பிடும். ஏன்? பொறுமையா நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டோம்னா வச்சுக்கோவேன், அவனுக்கு அது அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் என்ன பண்ணுவான், அவன் செய்கின்ற செயல் இருந்து நம்ம கூப்பிடுறப்ப அப்ப விழிப்பான். எதை சொல்றாங்க, அப்ப அந்த விழிப்போடு இருப்பதற்காக அவனை அழைப்போம் இல்லைங்களா, அதுதான் விழித்தொடர். இல்லைங்களா, கண்ணா அம்மா சோறுதா இல்லைங்களா. அப்ப பாருங்க, நண்பா எழுது, நண்பா எழுது. அப்ப ஒருத்தங்களா அழைப்பதற்காக நண்பா எழுது. சரிங்களா, அப்ப பாருங்க ஒரு விழிப்போடு, சரிங்களா, அவன் விழிப்பதற்காக சொல்கின்ற ஒரு சொல். சரிங்களா, அது ஒரு தொடர்ல அமைஞ்சுது அப்படின்னா அது விழித்தொடர். பாருங்க, இந்த இதற்கு இடையில எந்த உருவோ சொல்லோ மறைந்து வரவில்லை இல்லைங்களா. இந்த தொடரானது வெளிப்படையாகத்தான் வந்திருக்கு. இதற்கு இடையில எந்த ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வரவில்லை, வெளிப்படையாகத்தான் இந்த சொல்லானது, இதோட பொருளானது நமக்கு உணர்த்துது இல்லைங்களா. அப்ப பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர்ல தொகாநிலை தொடர், அதாவது விழித்தொடர்ல ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராது, வெளிப்படையாகத்தான் வரும். சரிங்களா, இதுல நம்ம குழப்பம் அடையக்கூடாது. நமக்கு இந்த தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெளிப்படையா கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க அப்படின்னா எழுதிடலாம். சரிங்களா, இந்த காரணம் கூற்று, காரணம், சரிங்களா, விழித்தொடரானது, சரிங்களா, தொகைநிலை தொடரில் வரும், தொகைநிலை தொடர் வகைகளில் ஒன்று, அந்த மாதிரி கூட கேள்வி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு சரியா கூட்டு சரியா காரணம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வருகின்ற பொழுதும் அதற்கு ஏற்ற வகையில் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா, இது டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு. சரிங்களா, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நான் என்ன சொல்றேனோ அந்த கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பாருங்க, விழித்தொடர் அப்படின்னா என்ன? சரிங்களா, ஒருத்தனை விழிப்போடு, சரிங்களா, அதாவது அழைத்தல். அப்ப நண்பா எழுது அப்படிங்கிறது விழித்தொடர். அப்ப விழித்தொடரில் என்னது, ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராது. சரிங்களா, அடுத்து பாருங்க, வினைமுற்று தொடர். சரிங்களா, வினைமுற்று தொடர்னா என்னன்னு நமக்கு தெரியும். வினைமுற்று அப்படின்னா என்ன? வினை, வினை என்றால் செயல். அப்ப செயல் முழுமை அடைந்தால், அதாவது முற்று பெற்றால் அது வினைமுற்று. அது தொடரா வருகின்ற பொழுது எப்படி வரும் அப்படின்னா
தொடர்னா என்ன? சொற்கள் தொடர்ந்து வருவது தானே தொடர் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, வினை முற்று தொடர். அப்ப அந்த வினை முற்று அது முதல்ல வரும். சரிங்களா? வினை முற்று இங்க எப்படின்னா வினை முற்று முதல்ல வந்துடும். அதற்கு அடுத்து ஒரு பெயர் வந்து கொண்டு முடியும். சரிங்களா? அப்ப வினை முற்று தொடர்ல அந்த வினை முற்று, அந்த வினை என்னென்ன செயல், அந்த செயல் முழுமை அடைந்த சொல் வந்து முதல்ல வந்துடும். அதற்கு அடுத்து பெயரை கொண்டு முடியும். எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க, பாடினாள் கண்ணகி. இது இயல்பா நம்ம வினைமுற்றா பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? கண்ணகி பாடினாள், கண்ணன் படித்தான், மாலா சென்றாள், ராமர் வந்தான். இப்படிங்கும் போது இது இயல்பான வினைமுற்று. அந்த வினைமுற்று தொடராக, அதாவது தொகாநிலை தொடர்ல வினைமுற்று தொடராக அமைகின்ற பொழுது, சரிங்களா? ஏன்னா இங்க உருவோ சொல்ல மறைந்து வராம வெளிப்படையா வந்துதான் பொருளை உணர்த்தணும். சரிங்களா? அப்ப இந்த சொல்லானது வெளிப்படையா வந்துதான் பொருளை உணர்த்துது. புரியுது இல்லைங்களா? இது தொகாநிலை தான். ஏன் அது வினைமுற்று தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வினைமுற்றை முதல்ல வரும். இப்ப கண்ணகி பாடினாள், பாடினாள் அப்படிங்கிறது அந்த செயலானது முழுமையடைந்து அப்ப பாடினாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அந்த வினைமுற்ற முதல்ல சொல்லி அதற்கு அடுத்து பெயரை கொண்டு சொல்லி முடித்தால் அது வினைமுற்று தொடர். சரிங்களா? பாருங்க, கண்ணகி பாடினாள் என்று சொல்வதற்கு பதிலாக பாடினாள், இது வினைமுற்று தானே. அப்ப வினைமுற்றை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அந்த பெயரை கொண்டு முடிந்தால், இப்ப கண்ணன் படித்தான் சொல்வத படித்தான் கண்ணன், வந்தாள் மாலா, சென்றான் ராமன், அந்த வினைமுற்றை முதலில் சொல்லிட்டு அதற்கு அடுத்து அந்த வினைமுற்ற பெயரை சொல்லி முடித்தால் அது வினைமுற்று தொடர். சரிங்களா? வினைமுற்று தொடர் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிச்சுல. இப்ப தொகாநிலையில நமக்கு எழுவாய் தொடர் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும், விழித்தொடர் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும், இப்ப வினைமுற்று தொடர் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுல எந்தவித குழப்பமும் இல்லல. ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் நீங்க தயங்காதீங்க, கேட்கவும் கூச்சப்படாதீங்க. சரிங்களா? மறக்காம எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கீழே கமெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவா பதில் சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டைரக்டா நீங்க மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஐயா இது சொன்னீங்களே, இதுக்கு என்ன விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன். சரிங்களா? அடுத்து 4. சரிங்களா? 4வது வகை என்ன அப்படின்னா பெயரெச்ச தொடர். தொடர்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்புறங்க பெயரெச்சம். சரிங்களா? இப்ப எச்சம். சரிங்களா? பெயர் எச்சம். எச்சம்னா என்ன? இப்ப வினைமுற்று என்ன சொன்ன, ஒரு செயல், அதாவது அந்த வினையானது முழுமை அடைந்தால் அது வினைமுற்றுன்னு சொன்னீங்களா? அப்படி அந்த வினையானது முழுமை அடையாமல் நின்றால், சரிங்களா, முழுமை அடையாமல் நின்றால், இப்ப படித்தான் என்று சொல்லும் போது அந்த செயலானது முழுமை அடைந்திருக்கு. அப்ப படித்தான் என்ற ஒரு சொல்லானது வினைமுற்று. இப்ப படித்த, படித்து, இந்த சொல் பாருங்க முழுமை அடையாமல் இருக்கா? முழுமை அடையாம வேறொரு சொல்லை கொண்டு முடிவதற்கு காத்து கொண்டிருக்கு. இப்ப படித்த பையன், படித்து சென்றான் அப்படிங்கும்போது அந்த படித்த, படித்து அப்படிங்கிற ஒரு சொல்லானது அது வந்து ஒரு வினைதான். ஆனா அது முழுமை பெறல. ஏன் அப்படின்னா வேற ஒரு வினையோ இல்ல பெயரோ அதனை கொண்டு முடிப்பதற்கு அது காத்து கொண்டிருக்கு. அது வந்தாதான் அந்த சொல்லானது முடியும். அப்படி முழுமை பெறாமல் நிற்குது இல்லைங்களா? அப்படி முழுமை பெறாமல் நிற்குது இல்லைங்களா? அதுதான் எச்சம். அந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். சரிங்களா? 4, 5 ஒரே இதுதான். சரிங்களா? பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினையச்சம். இப்படி முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க, கேட்ட பாடல். கேட்ட, கேட்ட அப்படிங்கிறது என்னது? கேட்கின்ற ஒரு செயல். கேட்டான், கேட்டாள், கேட்டது அப்படிங்கும் போதுதான் அந்த வினையானது முழுமை அடையும். சரிங்களா? இங்க கேட்ட அப்படிங்கும்போது இந்த வினையானது முழுமை அடையல. அப்ப கேட்ட பாடல், பாடல் என்ற ஒரு பெயர் இல்லைங்களா? பாருங்க, அப்ப கேட்ட பாடல். அப்ப பாருங்க, முற்று பெறாத ஒரு வினை இந்த ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா? கேட்ட பாடல் அப்படின்னு. அப்ப பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம். எப்படி? முற்று பெறாத வினை. வினைனா செயல். பாருங்க, கேட்ட, அப்ப அந்த கேட்கின்ற ஒரு செயல். கேட்டான், கேட்டாள், கேட்டது, அது முற்று பெறாத ஒரு வினை. அந்த வினையானது முற்று பெறல, முழுமை அடையல அந்த ஒரு வினை.
கேட்டான் கேட்டாள் அப்படின்னு முழுமை அடையல, கேட்ட அப்ப முற்று பெறாமல் நிற்குது. ஆனா அது ஒரு பெயரை கொண்டு முடியுதா கேட்ட பாடல் அப்படின்னு? அப்ப அது பெயரச்ச தொடர். அப்ப பெயரச்ச தொடர் அதற்கு இடையில சொல்லோ உருவோ வெளிப்படையாகத்தான் வந்திருக்கே தவிர மறைந்து வரல. இப்ப கேட்ட பாடல் அது வெளிப்படை, அந்த சொல்லானது வெளிப்படையான ஒரு பொருள் தானே உணர்த்துது. சொல்லோ அல்லது உருவோ ஏதேனும் ஒன்று, சரிங்களா, வெளிப்படையாக நின்றுதான் பொருளை உணர்த்துது. இதுல எதுவுமே மறைமுகமா வந்து பொருளை உணர்த்தல, மறைமுகமா வரவில்லை. பாருங்க, கேட்ட பாடல் தொகாநிலை தொடர். என்ன தொகாநிலை தொடர்? பெயரச்ச தொகாநிலை தொடர். சரிங்களா? அடுத்து பாருங்க, வினையெச்ச தொடர். தொடர்னா என்ன சொன்ன? வினையெச்சம். இப்பதானே பார்த்தோம். முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், அதே வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். பாருங்க, பாடி. பாடி அப்படிங்கிறது என்னது? பாடினான் பாடினாள். அப்புறங்க பாடி, அப்ப பாடினாள் பாடினான். அது பாடினான் பாடினாள் அப்படிங்கும் போதுதான் அந்த சொல்லானது முழுமை அடைஞ்சுது. இப்ப பாடி அப்படிங்கும் போது அது முற்றானது என்னது? முழுமை அடையல. அப்ப முழுமை அடையாது. பாடி, அதை பாடுகின்ற ஒரு செயல், அது ஒரு வினை தானே. அப்ப அது முற்று பெறாத ஒரு வினை. அது பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். சரிங்களா? மகிழ்ந்தனர் என்னது? மகிழ்ச்சி அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப அந்த மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு செயல், அது வந்து ஒரு செயல் தானே, அது பெயர் கிடையாது. ஏன்னா மகிழ்ந்தனர் அது மகிழ்கின்ற ஒரு செயல். சரிங்களா? இங்க பாருங்க, அப்ப பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்னது? உயர்நிலையில வரக்கூடிய பன்மை. ஏன்னா ஒருலாம் முடிஞ்சது அப்படின்னா அது என்னது? பன்மை, உயர்திணை பன்மை. சரிங்களா? அப்ப இங்க நிறைய பேர், சரிங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்டோர் நின்று அந்த பாடலை பாடி மகிழ்ந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளால என்ன பண்ணுவோம்? பாடி மகிழ்ந்தார்கள். இங்க கல் என்ற ஒரு இதை போட்டாதான் பலரை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உயர்திணையில வருகின்ற பொழுது நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுவேன், போன காலம் கல் வந்து உயர்திணைக்கு போடக்கூடாது, அக்ரிணிக்கு மட்டும்தான் போடணும். சரிங்களா? அந்த தவறை நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. அந்த தவற நிறைய, ஏன்னா கல் அப்படிங்கிறது அக்ரிநிலையை குறிக்க வேண்டியது. சரிங்களா? உயர்திணையில வரைக்கும் போது இருள முடிஞ்சாலே அது என்னது? பன்மைதான். நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பன்மை விகுதி ஓர் இதெல்லாம் சரிங்களா? இங்க அரு முடிஞ்சிருக்கா? மகிழ்ந்தனர் அப்படிங்கும் போதே அது உயர்நிலையில வரக்கூடிய ஒரு பன்மை தான். சரிங்களா? இதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அப்ப பாருங்க, வினையச்ச தொடர். அப்ப பாருங்க, முற்று பெறாத ஒரு வினை. சரிங்களா? இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்ப பாடி மகிழ்ந்தனர். இந்த சொல்லானது வெளிப்படையா வந்துதான் பொருளை உணர்த்துது. அப்ப இது தொகாநிலை தொடர் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன தொகாநிலை தொடர்? முற்று பெறாத ஒரு வினை இன்னொரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையற்ற தொகாநிலை தொடர். சரிங்களா? அப்ப வினையற்ற தொடர். அப்ப இன்றைக்கு பார்த்த இந்த 5 தொடர்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 4 தொடர்கள் அடுத்த ஒரு காணொலியில உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இதற்கு முந்தைய காணொலியும் பாருங்க, இந்த காணொலியும் பாருங்க. நான் மீண்டும் மீண்டும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் காணொலி பதிவிட்டோம், நானும் பாக்குறேன், நீங்க அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நிறைய வியூஸ், நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்த்தாதான், ஏன்னா அடுத்தடுத்த காணொலி போடுவதற்கு எனக்கு உற்சாகமா இருக்கும். அப்பதான் நான் என்ன பண்ணேன், தினமும் போடுவேன், டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போடுவேன். சரிங்களா? தினந்தோறும் வீடியோ போட முடியும். எனக்கு வியூஸ், அதாவது நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்காதனால தினமும் வீடியோ போடுவதற்கு ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கு. அதனால்தான் ஒன்று நாள் ஒன்று விட்டு வருது வீடியோ. சரிங்களா? இன்னைக்கு போட்டா நாளைக்கு வராது, நாளான்னைக்கு அப்படிதான் வந்து கொண்டு இருக்கு. அப்படி இல்லாம நான் தினமும் வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க கண்டிப்பா நிறைய நண்பர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கின்ற நபர்கள் நீங்க ஒரு 10 பேர்கிட்ட போய் சேர்த்தாலே அது நாளைக்கு இன்னைக்கு வந்து 20 30 அப்படின்னு பார்க்கின்ற வியூஸ் நாளைக்கே வந்து 100 200 மாறலாம். அந்த 100 200 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற போது அவர்கள் ரசித்த பிறகு அவர்கள் இன்னும் 100 பேருக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கையில தான். தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வேறொரு காணொலியில் மீதி இருக்கக்கூடிய 4 தொடர்களை பற்றியும் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி.